ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு மஞ்சப்பாறை கருவாடு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? முதல்ல மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா மையா அரைச்சி வச்சுக்கோங்க. நான் அம்மியில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் நம்ம கருவாடு துண்டுகளை நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயை சூடாக்கி நம்ம கழுவி வச்சுருந்த கருவாடு துண்டுகளை போட்டு நல்லா பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம குழம்புக்கு தாளிக்கலாம். வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை 1 2 கொரகரப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு போட்டு அதையும் வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொதிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். தேவைக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாட்டு துண்டுகள் பொரிச்சு வச்சுருக்கோமோ அந்த கருவாட்டு துண்டுகளை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்காக நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அதாவது முட்டை ஆம்லேட்டு. வெங்காயம் போட்டு நம்ம முட்டை ஆம்லேட் பொரிப்போமா அதே மாதிரி கலந்து நான் குழிப்பணியார சட்டியில் சுட்டுக்கிட்டேன். இதை மாதிரி சின்ன சின்னதாக சுட்டு அந்த குழம்புல நம்ம அந்த முட்டையை போட்டு அதோட ஊற வச்சு நம்ம இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு தயாராகிருச்சு. இந்த கருவாட்டு குழம்போட உளுந்தஞ்சோறு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எங்கள் ஊர் ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு. வீடியோ வேணுன்னா சொல்லுங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.